குட்டீஸ் பாருங்கள், நேற்றுக்கு வந்து நம்ம என்னாச்சு கொத்தோடு எடுத்துட்டியா? எங்கே கொண்டா காமி. அப்படி எடுக்கக்கூடாது கண்ணு. எங்கே பாரு எப்படிம்மா பறிக்கிறதுன்னு கேட்டான், சொல்லி கொடுத்தேன். குழந்தைங்கள இந்த சம்மரில் கார்டனிங்கில் ஒரு 1 ஹவராவது டைம் ஸ்பெண்ட் பண்ணி மார்னிங்கும் ஈவினிங்கும் இன்வால்வ் பண்ணுங்கள். ப்ராக்டிக்கலாக அவங்க ஸ்கூலில் கற்றுக்காத நிறைய விஷயங்கள் நம்ம வீட்டில் இருந்து இந்த சம்மரில் கற்றுக்குவாங்க. அதில் இதுவும் ஒன்றா நான் நினைக்கிறேன். பையனாக இருந்தாலுமே இது நம்ம கண்டிப்பாக சொல்லிக் கொடுக்கணும். ஏன்னா ஃப்யூச்சர் யாருக்கு எப்படி அமையும்னு நம்ம சொல்லவே முடியாது. மேபி சாம்குட்டி ஒரு மாலை அந்த மாதிரி ஒரு ஷாப்பில் அதை கூட வைக்கலாம்லடா. எது வேணாலும் பண்ணலாம்ல, ஒன்று தான் பண்ணணும்னு இல்லை. அப்படி தானே சாம்? எத்தனை வேணாலும் பண்ணலாம் நம்ம. பட் அவனுக்கு பிஸ்னஸ் தான் பண்ணணும். அப்படி தானேடா? ஒரு நேரம் கேட்டால் சொல்லுவான், நான் டாக்டர் ஆகணும். டாக்டர்லாம் கிடையாது, நான் சர்ஜன். கிளாஸில் எல்லாம் எய்ம் என்ன ஏதுன்னு கேட்டாங்க போல். உடனே அம்மா நான் மட்டும்தான் சர்ஜன்னு சொன்னேன். எல்லாருமே டாக்டர் டாக்டர் நாங்கள், நான் மட்டும்தான் சர்ஜன். சில பேர் கலெக்டர் ஆயிடுவாங்க. சில பேர் ஐபிஎஸ், சில பேர் பைலட் எல்லாமே சொன்னாங்க. அப்புறம் இவங்க அப்பா கூட நிறைய பேசுவான். ஷோரூமில் இருக்கேன், நிறைய விஷயங்கள் இவன் பேசுவான். நான் இப்போ இந்த வயசில் என்ன இப்படி பேசுகிறான் அப்படின்ட்டு. அப்புறம் பேசிட்டு தான் சொல்லுவான், நான் டாக்டரு பார்த்துட்டு ஷோரூமே பார்த்துக்குவேன்ப்பா, அதுப்பா இதுப்பா எல்லாம் பேசுவான். ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அதனால் இந்த பிள்ளைங்களை இதுதான் அதுதான் நம்ம எதுவுமே முடிவு பண்ண முடியாது. அந்த ஒரு வயசு வரப்போ அவங்க முடிவு பண்ணுவாங்க. அந்த ஒரு இது தெரியும் வெளியில் பார்க்கவே. அதனால் ஸ்ட்ரெஸ் முன்னாடி நான் சொல்லியிருக்கிறேன், மார்க் வந்து கொஞ்சம் குறைஞ்சாலோ இது பண்ணாலும் ஏன் 100க்கு 100 எடுக்கலன்னு அடிக்காதீங்க அப்படின்னு எல்லாம் வந்து நான் சொல்லுவேன். ஸோ அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஏன்னா கிட்ஸு வந்து பாவம், படிக்கணும் ஓரளவு நம்ம சொல்லி கொடுக்குறோம். பட் அதுதான் மெயின் அப்படின்ட்டு வந்து கிடையாது. இந்த மாதிரி வாழ்க்கை பாடங்களும் நிறைய சொல்லிக் கொடுங்க. இது பாருங்கள், பூ பறிக்க சொல்லி கொடுத்தா தங்கம் பறிச்சுட்டு அம்மா கொத்தோடு வந்துருச்சு. அது இருக்க தான் செய்யும். இந்த பாருங்கள் மொட்டை பாருங்கள், அதில் 2 நல்ல வேலை அதில் ஆல்மோஸ்ட் எல்லாமே பூத்துருச்சுக்கண்ணே. அதை அப்படியே இது பண்ணி போடு. பூ பறிச்சுட்டு என்ன பண்ணலாம் அந்த பூவை? பூ பறிச்சு என்ன பண்ணலாம் அந்த பூவை? பூ பறிச்சு கோர்க்கலாம். கோர்த்து நேற்று தாங்க பறித்தோம். கோர்க்கறதுக்கு முன்னாடி நேற்று வீடியோ பார்த்துருப்பீங்களா, டிஜின்னு எழுதியிருப்பான். நான் நேற்று பறிக்கும் போதே எங்கள் வீட்டை சொன்னாங்க, எதுக்கு பறிக்கிற, ரொம்ப அழகாக இருக்குல்ல அப்படின்னு. எனக்கும் எப்போவுமே பறிக்கிறது பிடிக்காது. ஆனால் இது மல்லிப்பூ டெய்லி பூக்கும், அதனால் பறிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நானும் தம்பி வந்து இங்கே பறிச்சுட்டு இருக்கோம் தங்கங்களா. டேபிள் ரோஸு சேல் நிறைய பேர் கேட்குறீங்கப்பா. வெயில் உண்மையிலே என்னால் தாங்கவே முடியல, நிறைய இருக்குது செடி. ஏன் சிஸ்டர் கொடுக்க மாட்டேன் 2 பேருக்கு போய் பிளான்ட் எடுக்கிறதுக்குள்ளே மயக்கம் வந்துடுது உண்மையிலே. இப்போ காலைல மணி 7:30ன்னு வைங்களேன். இப்போ இதை முடிச்சுட்டு குக்கிங் முடிச்சுட்டு சரி டேபிள் ரோஸ் 10 மணி போய் எடுக்கலாம், எடுத்து சில பேர்த்துக்கு கொடுக்கலாம். ஒரு ஆர்டர்ஸை வந்து எப்பயாவது ஆல்ரெடி சேவ் ஆகிருக்கிற தங்கங்களுக்கு நான் கொடுப்பேன்னு வச்சுக்கோங்களேன். கொடுக்கலான்னாலே எனக்கு வந்து முடியல. வெயிலோட வேதனை போய் அதை எடுத்துகிட்டு வந்து அதுக்கப்புறம் நான் வந்து ரொம்ப நேரம் இது பண்ணுற மாதிரி இருக்குது, டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்குது நம்ம உடல்நிலைக்காக. அப்படியே டயர்டில் படுத்துடுறோம். இந்த மாதிரி இருக்கிறதுனால தான்ப்பா கொடுக்கல. ஜஸ்ட்டு நீங்கள் வந்து சேல் எப்போன்னு தான் கேட்குறீங்க. ப்ராக்டிக்கலாக எப்படி இருக்குது அப்படிங்கிறத திங்க் பண்ணாமல் கேட்கும்போது எனக்கு புரியுது. அதை நீங்கள் இந்த சம்மர்லேயே வச்சு விட்டு நீங்கள் வளர்க்கணும்னு நினைக்கிறீங்க. பட் எனக்கு முடியாததுனால தான் நான் இன்னும் இது பண்ணலை. பட் இந்த வீக்கில் எப்படியாவது நான் அனௌன்ஸ் பண்ணிடுறேன். நம்பர்லாம் போட்டு முடிச்சாச்சு. என்ன பயனா, நம்பர்லாம் போட்டு முடிச்சு அனௌன்ஸ் பண்ணிட்டோன்னா தங்கங்கள் டக்குன்னு ஆர்டர் போடுவாங்க. அப்புறம் டெஸ்பேச் பண்ணலன்னு நம்மளுக்கு தூக்கம் வராது. அதுதான் ஒரு ரெயின்லிலி ஒரு கஸ்டமர் ஆர்டர் போட்டு கிட்டத்தட்ட இப்போ 1 மந்த் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். ஒரே ஒரு ஆர்டர் நான் சொன்னேன், ரெயின்லிலி எடுக்கவே மாட்டேன். ஏன்னா ஆல்ரெடி மாடியில் இருக்க பல்பே எனக்கு ஃபுல்லாக கருகிக்கிட்டு இருக்குது. இதில் போயிட்டு நான் ரெயின்லிலி பக்கம் நான் சுத்தமாக திரும்பி கூட பார்க்கல, வேண்டாம்ப்பா. ஆனால் கேட்கல. எப்போனாலும் பரவாயில்ல சிஸ்டர், ஆர்டர் எடுத்துக்கோங்க, கொடுங்க. நாங்கள் அவங்களுக்கு ஒரு ஆளுக்கு டிஸ்பேச் பண்ணணும். இந்த மாதிரி தலைக்குள்ளே ஸ்ட்ரெஸ்ஸு. எப்படி ஸ்ட்ரெஸ்னால், ஐயோ ஆர்டர் எடுத்துகிட்டோன்னா டிஸ்பேச் பண்ணணுமேன்ட்டு. பட் அடினியம் சொல்லுங்கள், இன்றைக்கி ஆர்டர் போட்டு நாளைக்கே அனுப்பி விட்ருவேன். ஏன்னா அதோட சீசன் இது. எனக்கு அது ஓகே. இங்கே பாருங்களேன், அடுக்காக இருந்து இது வந்து சிங்கிளாக பூத்துருக்குது. அடுக்கு தான், பட் சிங்கிளாக பூத்துருக்குது இல்லை. அதனால தான் தங்கங்களா நான் வந்து இப்போ ஆர்டர் வந்து எடுக்காமல் இருக்குது டேபிள் ரோஸ். மற்றபடி கொடுக்காமலே இருக்கணும், நம்ம ஆசையை காமிச்சு விடணும் அப்படிலாம் கிடையாது. எனக்கு ரொம்ப ஆசை அதை கட் பண்ணி கொடுத்து நீங்கள் ஃபீட்பேக் போடுறதெல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ ஆசையாக இருக்குது. ஏன்னா நம்ம கொடுக்குற குவாலிட்டியும் அப்படி இருக்கும். அதனால் நல்ல ஒரு ஆஃபரில் போடலான்னு ஆசை தான். பார்க்குறேன், என்ன நான் சீக்கிரம் அனௌன்ஸ் பண்ணுறேன். எப்படி இருந்தேன் நான், எப்படி ஆகிட்டேன்னு பாருங்கள். எல்லாமே பறிச்சாச்சு. ஒரு பவுல் ஃபுல் ஆஃப்
மல்லிகைப்பூ ஒரு பவுல் ஃபுல்லாக. அப்பா இது ஒரு 2 லிட்ரு டப்பு அந்த இது தாங்க கப்பு மாதிரி இருக்கும். சூப்பராக இருக்குது. இது அப்படியே போய் கோர்த்துருவோம். இப்போ பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குல்ல. நினச்சே பார்க்கல நான் இதை பண்ணுவேன்னு. ஹாப்பியாக இருக்குது. இது பார்த்திங்கன்னா சமாலன்ஸ் நம்மளோட அந்த பிக் அடினியம் ட்ரீ இருக்குல்ல, அதோட சீட்ஸ் தான் போட்டுருது. எல்லாம் சூப்பராக வளர்ந்து வந்துட்டுருக்காங்க. அந்த சமயம் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஆகஸ்ட் சமயம் மழை, பரவாயில்ல இதில் போட்டு விட்றேன் பார்ப்பேன் எப்படி வருதுன்னு சொல்லி பண்ணோம். நிறைய பேர் ட்ரீ இதாக கேட்குறீங்க, பிளான்ட்டாக கொடுங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களுக்காக தான் இது. இப்போ கொடுக்க முடியாது, நெக்ஸ்ட் இயர் தான் கொடுப்போம் நம்ம. ஸோ நெக்ஸ்ட் இயராக நெக்ஸ்ட்டு மார்ச் ஏப்ரலில் தான் கொடுப்போம். இன்னும் 1 வருஷம் வளர்த்து ஒரு 1.5 வருஷம் பிளான்ட்டாக தான் கொடுப்போம் நம்ம. சாம் சொல்கிறான் ஹிந்தியில் வீடியோ போடுறீங்களா, ஹிந்தி சீன் வைங்க தமிழ் சீன் வைக்காமல் அப்படிங்கிறான். உண்மையிலே இந்த மல்லிகைப்பூ வாசம் வேறு லெவலுங்க. அப்பா இங்கே பாருங்கள் பியூட்டிஃபுல்லாக இருக்குது, செம்ம பியூட்டிஃபுல். இந்த ப்ளூ பாயோட சீடு பார்ப்போங்க. ஏன்னா இது கிறிஸ்பம் ஹைப்ரிடா, எப்போ தான் வெடிக்குதுன்னு பார்ப்போம். ரொம்ப நாளாக வெயிட்டிங். நான் பார்ப்போம் எப்போ தான் வெடிச்சு வருதுன்ட்டு. ஓ போயிடணுமா? ஆமாடா. இது பாருங்கள் இந்த ஊஞ்சல் போட்டது எவ்வளோ ஒரு பெனிஃபிட்டாக இருக்குது. வெயில் காலம் பிள்ளைங்களை வெளில கூட்டு போக முடியல, ஆடுங்கடா இதில் அப்படின்னு சொல்லிட்டு செமையாக ஜாலியாக. ஸ்டெஃபியோட ஊஞ்சல், இது சாமோட ஊஞ்சல். ஊஞ்சலில் கூட வாடா, இதை கொண்டு போய் அக்காவை போய் கோர்க்க சொல்லு. சீட் போட்டது எல்லாத்தையுமே வீட்டுக்கு கொண்டு வந்துட்டேன்ப்பா. ஏன்னா முடியல, கடிச்சு அங்கே நம்மளை நாஸ்டி பண்ணுறானுங்கன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே சீட் பவுடர் பண்ணதெல்லாம் கொண்டு வந்துட்டேன். இங்கே அண்டர் மை கஸ்டடி அப்படின்னு சொல்லிட்டு கண்ணு முன்னாடி இருக்கட்டும் அப்படின்னு. ஒயிட்டு மட்டும் பாருங்களேன், சீடு வரும்போதே பச்சையாக தான் வருது பாருங்கள் எப்படி இருக்குன்னு இல்லை. வெஸ்ட்ரலியன் க்ரீனம் நேற்றுக்கு வீடியோலையும் காமிச்சிட்டு எவ்வளோ வாசமாக எப்படி வந்திருக்குதுன்னு. இதை நான் இப்போ அப்லோட் பண்ண போகிறேன். வாட்ஸ்அப்பில் 8973338584 வாட்ஸ்அப் நம்பரில் இணைஞ்சிருக்கவங்களுக்கு மட்டும் யூடியூப்பில் நான் அந்த வீடியோ பண்ணுறதுக்கு முன்னாடி அங்கே நான் இது சேல் போட்டு முடிச்சிடுவேன் தங்கங்களா. ஸோ யூடியூப் பார்த்துட்டு வரீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு என்ன சேல் இருக்கோ அதை அடுத்தடுத்து நான் கொடுக்குறத பார்த்து தான் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்க முடியும்னு வைங்களேன். ஸோ யூடியூப் வீடியோ பார்த்த செகண்ட் மெசேஜ் போட்டு இதை கொடுங்க, லிஸ்ட்டு கொடுங்கன்னு கேட்குறாங்க. இன்னமும் அடினியம் கேட்லாக் லிஸ்ட்டுன்ட்டு எனக்கு வந்துகிட்டே இருக்குது. ஸோ அதனால் வந்து கேட்லாக் லிஸ்ட்டு நம்மக்கிட்ட இருக்காது எப்போயுமே. டேரெக்ட் லைவ் சேல் தான் கொடுப்போம். இது பாருங்கள் க்ரீனம் எப்படி இருக்குன்னு, வாசம் வேறு லெவலில் இருக்குப்பா. தண்ணி ஊற்றி பிடுங்கிறதுக்குள்ளே ரொம்ப இதாக இருக்குப்பா. நான் சொல்லுவேன், நான் நிறைய வந்து நம்ம வந்து இது அமெரிலிஸ் லாஸ்ட் இயர் கொடுத்தாலும் இது பண்ணாலும் அந்த ஹைப்ரிட்ஸ் எல்லாம் விட இது வந்து 10 வருஷம் ஆனாலும் 20 வருஷம் அப்படி இருக்கக்கூடிய நாட்டு வெரைட்டி மாதிரிங்க இந்த ஆஸ்ட்ரேலியன் க்ரீனம் வந்து. மற்றதெல்லாமே இருக்குது, இருந்தாலும் இவ்வளோ தூரம் மல்டிப்ளை ஆகலை. க்ரீனம் வெரைட்டி அப்படி மல்டிப்ளை ஆகுது, அவ்வளோ சூப்பராக மல்டிப்ளை ஆகுது. இன்னொன்று ஸ்ட்ராங்கான கிழங்காக இருக்குது. இப்போ எங்கிட்டே வந்து சான்டியாகோ இன்னும் நிறைய வெரைட்டிஸ் வந்து நிறைய போயிடுச்சு அமர்லிலிஸு. நம்மளோட ஊரோட தட்பவெட்ப நிலைக்கு அதை வந்து ரொம்ப நம்மளால் காப்பாற்ற முடியலை. அதனால் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே போயிட்டு. ஸோ அதனால் இந்த வெரைட்டி இப்போ இன்னும் பீச் கலரில் ஒன்று இருக்குல்ல, அது ரெட்லேயே நிறைய அந்த மாதிரி வெரைட்டிஸ் வந்து என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன், அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஸோ கலர் பார்த்துக்கோங்க. க்ரீனம் ஆஸ்ட்ரேலியன் க்ரீனம் அவைலபிள் ஃபார் சேல் அப்படின்னு போடுறோன்னு வைங்களேன். வீடியோ பார்த்துட்டு தான் வந்து கேட்பாங்க, சிஸ்டர் அந்த பிக்சர் இருந்தால் எனக்கு அனுப்பிச்சி விடுங்களேன் அப்படிம்பாங்க. சோல்ட் அவுட், முடிஞ்சு போச்சு, அவ்வளவே தான். ஏன்னா வீடியோ காமிக்கிறோம், எல்லாமே காமிச்சு தான் நம்ம கொடுக்குறோம். ஸோ ஓகே, இது டேமேஜ் பண்ணாமல் எடுக்கணும், வேறு டேமேஜ் பண்ணாமல் எடுக்கணும். எத்தனை இருக்க போகுதுன்னு தெரில. இதை நான் வாட்ஸ்அப்பில் தான் சேல் கொடுப்பேன். வீடியோ பார்த்துட்டு சிஸ்டர் ஏதாவது ஸ்டாக் இருந்தால் கொடுக்குறீங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. பட் நெக்ஸ்ட்டு எப்போ அடுத்தது இப்போ அங்கங்கே இருக்குது ஊண்டி வச்சுருக்கோம், அடுத்தது பூக்குன்னு தெரியாது. அப்போ அது சேல் போடும்போது வாங்கணுன்னா வாட்ஸ்அப்பில் இருந்தால் தான் நம்ம வந்து வாங்கிக்க முடியும். நெக்ஸ்ட் வீடியோவில் இதோட அப்ரோட்டு, இதோட என்ன ப்ரைஸு, எப்படி கிழங்கு கொடுக்குறேன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகேவா? ஹாப்பி கார்டனிங்.